வணக்கம். மகா தாட்ஸ் சேனலுக்காக நான் மகாதேவன். ஒன்றிய அரசின் எலக்டோரல் பாண்ட்ஸ் தேர்தல் பத்திரம் மூலமாக இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு யார் யார் எவ்வளவு தொகை நன்கொடை வழங்கினார்கள், எந்தெந்த கட்சிக்கு வழங்கினார்கள் என்ற விவரங்களை வெளியிட வேண்டும் என்ற விவகாரம் பூதாகரமாக வெடித்தபோது அதில் சம்பந்தப்பட்ட ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டில் 6 மாத காலம் அதற்கு அவகாசம் கேட்டது. அது பெரிய சர்ச்சையானது. ஒருவேளை அப்படி அவகாசம் வழங்கப்பட்டிருந்தால் 6 மாத காலம் அரசியல்வாதிகள் 600 கூட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் நடத்தி இந்த பிரச்சனையை கேட்டிருந்தால் கூட அந்த விவரங்கள் கிடைத்திருக்குமா என்று தெரியாது. ஆனால் அரை மணி நேரத்தில் ஸ்டேட் வங்கியை அந்த விவரங்களை வெளியிட வைத்த பெருமை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு உண்டு. தெருமுனையில் ஒரு அரை மணி நேர பேட்டி தந்தார் அவர். அரை மணி கூட இல்லை, சுமார் 10 நிமிட பேட்டியாக கூட அது இருந்திருக்கலாம். இப்போது உள்ள வாய்ப்பு வசதிகள், விஞ்ஞான இத்தியாதிகள் நிறைந்துள்ள இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு கேட்டால் நாளைக்கு வங்கியால் அனைத்து விவரங்களையும் வெளியிட முடியும். 6 மாதம் இதற்காக அவகாசம் கேட்கும் ஸ்டேட் வங்கிக்காரர்கள் வங்கி நடத்தவே லாயக்கற்றவர்கள் போல் தோன்றுகிறது. பேசாமல் இந்த வங்கி வேலையை விட்டுவிட்டு அவர்கள் வேறு வேலைக்கு போகலாம் என்ற பொருளில் ஒரு 10 நிமிட பேட்டியை தெருமுனையில் தந்தார் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். மறுநாள் ஸ்டேட் வங்கி அனைத்து விவரங்களையும் வெளியிட்டது. அரசியல்வாதிகள் கையில் இந்த விவகாரம் சென்றிருந்தால் அவர்கள் 6 மாதமாக 600 கூட்டங்கள் நடத்தினாலும் அநேகமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்திருக்காது. ஆனால் 10 நிமிடங்களில் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்பட செய்தவர் பழனிவேல் தியாகராஜன். அவர் தமிழ்நாட்டின் நிதி மந்திரியாக இருந்தபோது முதல் ஜிஎஸ்டி கூட்டம் ஒன்றிய அரசு சார்பில் டெல்லியில் நடந்தது. அதில் அனைத்து மாநில நிதி மந்திரிகள் கலந்து கொண்டு விவாதித்தனர். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழ்நாடு நிதி மந்திரி என்ற அளவில் பல நெருக்கடியான கேள்விகளை கேட்டார். அதற்கு வேறு வழி இல்லாமல் அந்த கேள்விகளுக்கான பதிலையும் அதற்கான தீர்வையும் ஒவ்வொன்றாக ஒன்றிய அரசு செய்யும் நிலை ஏற்பட்டது. இது 2வது எடுத்துக்காட்டு. 3வதாக மும்மொழிக் கொள்கை பற்றி ஒரு அகில இந்திய அளவில் ஒரு டிவி சேனல் அவரை டிவி சேனல் நெறியாளர் அவரிடம் சில கேள்விகள் கேட்டார். அதற்கு அந்த பேட்டியில் டிவி ஒளிபரப்பில் பதில் தந்த பழனிவேல் தியாகராஜன், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும்
உள்ள பள்ளி குழந்தைகள் 3 மொழியை கற்கும் நிலை இல்லை. சில மாநிலங்களில் ஒரு மொழியை மட்டுமே கற்கிற நிலைமை இருப்பதாக தெரிகிறது. தமிழ்நாடு மட்டும் பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை கடைபிடிக்க அவசியமில்லை, இருமொழி கொள்கையே போதும். இன்று வரை அதில் நாங்கள் திறமைகளை காட்டி வெற்றி பெற்று வந்துள்ளோம் என்றெல்லாம் விளக்கிச் சொன்னார். இப்படி கேள்விகளுக்கு அல்லது பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்வதில் கைதேர்ந்தவர் பழனிவேல் தியாகராஜன். அதற்கு எடுத்துக்காட்டுகள் ஸ்டேட் வங்கி விவகாரம், ஜிஎஸ்டி விவகாரம், மும்மொழி கொள்கை விவகாரம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். தமிழ்நாட்டில் அவர் நிதி மந்திரியாக 2 ஆண்டுகள் பணியாற்றிய போது அந்த பணியில் என்னளவு நிறைவான பல பணிகளை செய்த வேறு யாரும் இருந்திருக்க முடியாது என்பதை என்னால் நிரூபித்து காட்ட முடியும் என்று சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொன்னார். இப்படி ஆக்கப்பூர்வ விஷயங்களை அறிவியல் ரீதியாக புள்ளி விவர அடிப்படையில் பகுத்தறிவு வழியில் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்ல வல்லவர் அவர். அவருக்கு பொருளாதாரம் தெரியும், அறிவியல் தெரியும், தொழில்நுட்பம் தெரியும், ஆங்கில புலமையில் அசத்துபவர். இப்படி பல திறமைகள் அவருக்கு உண்டு. இதுவரை இந்திய பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வெற்றி கொடி நாட்டிய ஜவஹர்லால் நேரு, முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு, பேரறிஞர் அண்ணா வரிசையில் பாராளுமன்றத்தில் வேறு எந்த ஒரு கட்சியின் எம்பியும் இதுவரை சாதித்திராத பல விஷயங்களை சாதித்திருந்திருப்பார். பழனிவேல் தியாகராஜன் மட்டும் ஒரு திமுக எம்பியாக வலம் வந்திருந்தார். அதற்கான எல்லையற்ற திறன்களை தன்னகத்தே வளர்த்து கொண்டவர் அவர். இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் புகழ்பெற்ற பேச்சாளர்கள் என்று வின்சன் சர்ச்சில், எட்மண்ட் பர்க், கிளாட்ஸ்டோன் போன்றவர்களை சொல்வார்கள். அதுபோல இந்திய பாராளுமன்றத்தில் வரலாற்று சிறப்புமிக்க விவரங்களை ஆங்கில மொழியில் அருமையாக பேசி பல விவகாரங்களுக்கு தீர்வுகளை தந்திருப்பார் பழனிவேல் தியாகராஜன் என்று நாம் கருத இடமுண்டு. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டபடி திமுக தமிழக அளவில் அறிவியல் கொள்கைகள் திட்டங்கள் செயல் தலைவர் என்ற பதவியை அவருக்கு தந்து கூடுதலாக திமுக எம்பியாக அவரை வலம் வரவிட்டால் இந்திய நாட்டுக்கு பல்வேறு தீர்வுகளை பாராளுமன்றத்தில் சொல்லி பல சாதனைகளை நிகழ்த்த முடியும். அவரால் அறிவார்ந்த ஒரு
பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டிருக்கும் நிறைவு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக திமுக கழகத்துக்கும் ஏற்பட்டிருக்க வாய்ப்புண்டு.